நேற்று சிக்கன் எடுத்திருந்தேன். ஸோ குழம்பு வைக்கலாமா இல்லை பிரியாணி பண்ணலாமா யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஒரே வேலையை முடிச்சலான்னு பிரியாணி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி செஞ்சுட்டே இருக்கும்போது என் குட்டி பையன் வந்து இந்த பாட்டு எனக்கு வச்சு விடுங்கன்னு பாடி வேற காட்டினான். இந்த பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். அர்ஷகுட்டி பாடின பாட்டு என்னன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியாக தண்ணி அரிசியும் சமமாக வந்துச்சு. நான் தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். பிரியாணியும் கரெக்டாக குக்காக இருந்துச்சு. ரைஸ் எல்லாம் குச்சி குச்சியாக இருந்து கரெக்டாக வெந்துருந்துச்சு. ஸோ ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணிவிட்டு அர்ஷகுட்டிக்கு பேக் பண்ணிட்டேன். காலையில் எல்லாருக்குமே பிரியாணி தான் ஊட்டி விட்டேன். நான் எப்போவுமே சொல்கிறது அந்த குட்டி பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய் வாங்குறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆகிடும். என்ன பண்ணுறான் பாருங்களேன். ஒரு வழியாக வாங்கிட்டான். அர்ஷு ஸ்கூலில் விடும் போதே நல்லா மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தால் செம்ம காற்று. நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டோன்ற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மொரிஷியஸில் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு. ஆனால் அந்த சம்மர் சீசன் அப்போது இந்த மாதிரி மழை பெஞ்சாதான் உங்களுக்கு தண்ணி பஞ்சம் வராதான். மழை பெஞ்சா தண்ணி பிரச்சனை இருக்காது. ஆனால் இங்கே அடுத்த நாளே காய்கறி விலையை ஜாஸ்தி பண்ணிவிடுவாங்க.